மணல் திருட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்திய வழக்கு தொடர்பாக அமைச்சர் சிவசங்கர் கடலூர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். மேலும் இது தொடர்பான விவரங்களை வழங்க காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் லெசி ராஜா. அவரிடம் பேசலாம். வணக்கம் லெசி ராஜா, விவரங்களை பதிவு செய்யுங்க. மணல் குவாரி பிரச்சனை வழக்கில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கடலூர் முதலாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜரானார். அரியலூர் மாவட்டம் செந்தூர் அருகே உள்ள சன்னாசி நல்லூருக்கும் கடலூர் மாவட்டம் நெய்வேலிக்கும் இடையே வெள்ளாறு உள்ளது. இங்கு அரசு மணல் குவாரி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த மணல் குவாரி தங்கள்தான் சொந்தம் என சன்னாசி நல்லூரை சேர்ந்த பொதுமக்கள் கூறி வந்தனர். இதனால் 2 மாவட்ட வருவாய்த்துறையினருக்கும் அங்கு சென்று மணல் குவாரி அனைத்து இரு பிரிவினருக்கும் பிரித்து கொடுத்தார். ஆனால் அதற்கு சன்னாசிப்பேட்டை சேர்ந்த பொதுமக்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. இதன் காரணமாக கடந்த 2015ஆம் ஆண்டு சன்னாசிப்பேட்டை பொதுமக்கள் மணல் குவாரியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் அப்போதைய குன்னம் தொகுதி எம்எல்ஏவும் தற்போதைய போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டார். இந்த போராட்டத்தின் போது பிரச்சனை ஏற்பட்டு அது கலவரமாக மாறியது. இதில் 9 போலீசார் காயமடைந்தார். இது குறித்து கடலூர் மாவட்டம் ஆவினகுடி போலீசார் பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தது, பொது அமைதிக்கு பங்கம் விளைத்தது உட்பட 8 பிரிவின் கீழ் 37 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருந்த போது 4 பேர் உயிரிழந்து விட்டனர். இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணை கடலூர் முதலாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் இன்று விசாரணை வந்தது. அப்போது போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் உட்பட 26 பேர் கோர்ட்டில் ஆஜரானார். வழக்கை விசாரணை செய்த நீதிபதி வனஜா வழக்கு விசாரணை அடுத்தமாக ஜனவரி மாதம் 12ஆம் தேதி ஒத்திவைத்து உத்தரவிட்டார். இதனையடுத்து அமைச்சர் சிவசங்கர் கடலூரிலிருந்து புறப்பட்டார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லெசி ராஜா.